பல்லதேசம் கார்த்திகேயன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மிகவும் கோலாகலமாக தொடங்கப்பட்ட T20 வேர்ல்ட் கப்புங்கிறது நேற்றையோட முடிவுக்கு வந்திருக்குன்னு தான் சொல்லணும். அமெரிக்கா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் மண்ணில் நடைபெற்ற இந்த ஆட்டங்களானது பல்வேறு திருப்பு முனைகளையும் அதிர்ச்சிகரமான பல்வேறு சம்பவங்களும் நடந்தா சொல்லலாம். ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலியா வீழ்த்ததாகட்டும், அப்புறம் பாகிஸ்தான் வீழ்ந்ததாகட்டும், இங்கிலாந்து வீழ்ந்ததாகட்டும், எல்லாமே மிகப்பெரிய அளவுல ஒரு திருப்பு முனையான ஒரு மேட்சா தான் நம்ம பார்க்க முடிஞ்சதுன்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாம அமெரிக்கா பாகிஸ்தானை வீழ்த்திய அந்த விஷயம் பாகிஸ்தான் ரசிகர்களோட மனசை சுக்குநூறா உடைச்சிட்டாங்க அமெரிக்கர்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை தான் நம்ம சொல்லணும். அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலியாவை வீழ்த்திய கதை 2023 அந்த வேர்ல்ட் கப் மேட்ச்ல நடந்த ஒரு லீக் மேட்ச்ல அதுக்கு பழி திருத்திட்டாங்க ஆப்கானிஸ்தான் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில தான் நம்ம சொல்லணும். அந்த அளவுக்கு ஆப்கானிஸ்தானோட ஆட்டத்திறனும் இருந்தது சொல்லணும். அதுக்கப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா இறுதி போட்டி வரைக்கும் ஒரு தோல்வி கூட இல்லாம மிக சிறப்பான அளவில ஆடிட்டு வந்தாங்க. அப்புறம் ஃபைனல்ல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஜெயிக்க நிலைமைக்கு போயிட்டாங்க. ஹென்றி கிளாசனோட பேட்டிங் செம்ம கிளாஸா இருந்தது. அந்த அளவுக்கு அவருடைய பேட்டிங்ல அவர் அந்த மேட்ச் உள்ள இருக்க வரைக்கும் இந்தியாவோட கனவை சிதறச்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு அவருடைய பேட்டிங் திறமை இருந்தது. கடைசியா பார்த்தா ஹர்திக் போட்ட அந்த ஓவர்ல ஹென்றி கிளாஸனோட விக்கெட் எடுத்தது மிகப்பெரிய அளவுல மூச்சு இந்திய ரசிகர்கள் வந்தது. அதுக்கப்புறம் உலகத்தரமான ஒரு பவுலர், இது மாதிரியான ஒரு பவுலர் மறுபடியும் கிடைப்பாங்கன்னு பார்த்தா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. இந்த தொடர் முழுவதே பும்ராவோட பவுலிங்கிறது வேற லெவல்ல இருக்கும். அதாவது ஒரு ஆட்டத்தை பேட்ஸ்மேன்களை தீர்மானிக்கலாம். ஆனா தொடர் முழுவதும் அந்த ஆட்டத்தை தீர்மானித்தது யாருன்னு பாத்தீங்கன்னா பும்ரா மட்டும்தாங்க. ஃபுல் கிரெடிட் யாருக்குன்னு பார்த்தா பும்ராக்காக தரணும். அந்த அளவுக்கு அவருடைய பவுலிங் திறமை வெளிப்பட்டிருந்ததுன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம அந்த சவுத் ஆப்பிரிக்கா எதிராக 16வது ஓவர் அவர் வீசிய 16 ஓவர் மிகப்பெரிய அளவுல ஒரு திருப்பு முனையா தான், அந்த ஆட்டத்தோட திருப்பு முனையா தான் இருந்திருக்கு. அந்த அளவுக்கு செம்மையான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 18வது ஓவர்ல வேற லெவல்ல இருந்தது. இதனை தொடர்ந்து ஹர்திக் பாண்டியா அவருடைய பவுலிங் திறமையும் வெளிப்பட சொல்றாரு. அது மட்டும் கடைசி ஓவர்ல 2 விக்கெட்டுகள் எடுத்தாரு. செம்மையா இருந்ததுன்னு சொல்ல மேட்ச். அதுக்கப்புறம் இந்தியா ஃபைனலை வென்றதுக்கு அப்புறம் விராட் கோலி அவர்கள் அறிவித்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் T20 போட்டியில இருந்து நாங்க ரிட்டையர் ஆகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதனை தொடர்ந்து ரோஹித் சர்மாவும் நானும் T20ல ரிட்டையர் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்று ரவீந்திர ஜடேஜா அவர்கள் T20 போட்டியில இருந்து நானும் ரிட்டையர் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்றேன். இனிமேல் இவங்க 3 பேரையும் ஒரு நாள் மற்றும் டெஸ்ட் போட்டிகளை அப்புறம் IPL இந்த 3 மேட்ச்ல மட்டும் இன்னும் ஒரு 4 வருஷத்துக்கு நம்ம பார்க்கலாம். இது மாதிரி சூழ்நிலைகள் தான் இருக்கு. திடீர்னு இந்த 3 பேரும் எதற்காக T20 போட்டியில இருந்து அனௌன்ஸ்மெண்ட், அதாவது ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் எதுக்காக கொடுத்தாங்கன்னு நம்ம பார்க்கும்போது, டிராவிட் அவர்கள் இந்த மேட்சோட T20 வேர்ல்டு கப் மேட்சோட அந்த ஃபைனல் கிடைச்ச கப்போட அவரும் வெளியே போறாரு. இந்த நிலைமையில தான் இந்தியாவோட ஹெட் கோச்சா யார் போறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை வரும்போது அங்க கௌதம் கம்பீர் அப்படிங்கிற ஒரு மனுஷன் வராரு. அவருடைய வலியுறுத்தும் பேரால் தான் அவர் பயிற்சியான வார்த்தைக்கு ரெடியா இருக்கேன், ஆனா T20 போட்டியிலிருந்து இவர்கள் வெளியே வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கை, அதாவது ஒரு கண்டிஷன் வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான நியூஸ்கள் வந்துட்டு இருக்குதான் நம்ம சொல்லணும். அந்த அளவுக்கு அவருடைய வலியுறுத்தும் பேர்ல தான் இவங்க 3 பேரும் வெளியேறினாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகம் நமக்கு வந்துட்டு தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம கௌதம் கம்பீரோட நான் இந்த 3 பேரும் விளையாட்டுனா இன்னும் உலகத்தரமான ஒரு இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாரையும் உள்ள ஆட வைக்கலாம். ஜெய்ஸ்வால்லாம் இது மாதிரியான இருக்காங்க. அப்புறம் ரியான் பராங்க இருக்காங்க. இது மாதிரியான இளம் பிளேயர்ல உள்ள ஆடின அவங்களோட திறமையை முழுக்க முழுக்க நம்ம வெளிக்கொண்டு வரலாம் அப்படிங்கிற ரீதியில அவருடைய யோசனை சொன்னதாகவும், இதனை BCCI இவங்க 3 பேர்கிட்ட சொன்னதாகவும், அப்புறம் அதனை தொடர்ந்துதான் இவர்கள் 3 பேரும் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காகவும் கிரிக்கெட் வட்டாரங்கள் மிகப்பெரிய அளவுல ஒரு செய்தியா வந்துட்டு தான் நம்ம சொல்லணும். இது இந்தியாவுக்கு நல்லதா கெட்டதான் பார்த்தா இந்தியாவுக்கு நல்லதான். ஏன்னா T20 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிக அதிரடியான ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் அதாவது பின்னாடி குவிஞ்சு கிடக்குறாங்கன்னு சொல்லலாம். IPL கூட பார்த்துருக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு பேட்ஸ்மேனோட டீம் இருந்துட்டு தான் இருக்காங்க. விராட் கோலி, ரோஹித் சர்மா, அதுக்கப்புறம் ரவீந்திர ஜடேஜா, இவங்களோட முடிவு இளைஞர்களுக்கு வழிவிட வேண்டிய ஒரு முடிவா தான் இருந்திருக்கு. கண்டிப்பாக மீண்டும் இந்தியா வேர்ல்டு கப் கையில T20 வேர்ல்டு கப் அடுத்த முறை நடைபெற உள்ள T20 வேர்ல்டு கப் இந்தியா கையில வென்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல கௌதம் கம்பீர் அவர்கள் இப்போதே அதுக்கான கட்டமைப்பை ஏற்படுத்துறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம சொல்லணும். கண்டிப்பாக மீண்டும் இந்தியா T20 வேர்ல்டு கப் கையில இருந்து வாங்க. அதுக்கு ஒரு முக்கிய காரணமாக
கௌதம் காம்பி அவர்கள் இருப்பாரு. நன்றி, வணக்கம் மக்களே.